Hi guys, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்கமிங் பைக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொல்ல போகிற எல்லா பைக்ஸுமே வந்து 2019லேருந்து 2020க்குள்ளே லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அப்கமிங் பைக்ஸ் லிஸ்ட்டில் இருந்து நான் ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் பைக்ஸை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் 5வது இடத்த பிடிச்சிருக்க பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Benelli 302S. ஸோ இது வந்து ஒரு 300cc பைக்கு. இதில் பவர்னு பார்க்கும்போது 30 PS பவர் அட் 11,000 RPM. அதே மாதிரி டார்க்னு பார்க்கும்போது 25 Nm ஆஃப் டார்க் அட் 9,750 RPM. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது இது 3.3 lakhs to 3.5 lakhs வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Benelli வந்து இந்த பைக்கை மார்க்கெட்டில் இன்னும் சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி Benelli TNT 300ன்னு ஒரு பைக் இருந்தது. அதை ரீசெண்டாக வந்து Benelli வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 300cc செக்மெண்ட்டில் எந்த பைக்குமே Benelli கிட்ட இப்போ கிடையாது. ஸோ இந்த பைக்கை வந்து அவங்க சீக்கிரமாக வந்து கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்து 4வது இடத்துல என்ன பைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SUZUKI GSX. இது வந்து ஒரு 250cc பைக்கு. இதோட பவர்னு பார்க்கும்போது 25 PS ஆஃப் பவர் அட் 8,000 RPM. அதே மாதிரி டார்க்னு பார்க்கும்போது 23.3 Nm ஆஃப் டார்க் அட் 6,500 RPM. ஸோ இது வந்து ஒரு 250cc பைக்கு. இதோட ப்ரைஸ் செக்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது 2 lakhs to 3 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. என்னடா ஒரு ரேஞ்சே வந்து ஒரு 1 lakh டிஃப்ரென்ஸு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு SUZUKI இது தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2.5ஆகவும் இருக்கலாம், இல்லை 2.75ஆகவும் இருக்கலாம், இல்லை 2.25ஆகவும் இருக்கலாம். ஸோ இது எந்த ரேஞ்சில் வரப்போகுதுன்னு தெரியல. எந்த ரேஞ்சில் வந்தாலுமே ஒரு 250cc பைக்குக்கு 3 lakhs வரைக்கும் போகுது அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா Benelli 302S வந்து 3.3லேருந்து 3.5 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ SUZUKI 250cc வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் போகிறதுன்றது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கணும். ஸோ இது மார்க்கெட்டில் வரும்போது தான் எந்த லெவலில் வருது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ 3வது இடத்துல என்ன பைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் Benelli தாங்க வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 5வது இடத்துல பார்த்த Benelli வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் பைக் அப்படின்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர் பைக்காக இருக்குது. ஸோ இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா TRK 251. இது வந்து ஒரு 250cc பைக்கு. இதோட பவர்னு பார்க்கும்போது 25 PS ப்ரொடியூஸ் பண்ணது 9,250 RPMல. அதே மாதிரி இதோட டார்க்னு பார்க்கும்போது 21 Nm ஆஃப் டார்க் அட் 8,000 RPMல சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2.3 to 2.5 lakhsக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 250cc பைக்கு ஒரு 2.5 lakhs கொடுக்குறதுன்றது ஒரு வேலையான டீல் தான். அதே மாதிரி Benelli வந்து ஒரு அட்வென்ச்சர் டூர் கான்செப்டுக்குள்ளே வர்றது, அது ஒரு புது ட்ரை தான் அவங்க இந்தியாவுக்குள்ளே வருது. ஸோ அதுவும் எப்படி போகுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா போனால் எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல என்ன பைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தயாரிச்ச XPULSE 200. ஸோ இது 200 நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது வந்து 200cc பைக்குன்னு. இதோட பவர்னு பார்க்கும்போது 18.7 PS அட் 8,000 RPM. அதே மாதிரி டார்க்னு பார்க்கும்போது 12.1 Nm ஆஃப் டார்க் அட் 6,500 RPM. ஸோ ஒரு அட்வென்ச்சர் சீரிஸ் பைக்காக இருக்கிற இது வந்து ஒரு 12.1 Nm டார்க்கில் இருக்குதுன்னும் போது இது கொஞ்சம் கம்மியான விஷயந்தான். ஆனால் இதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸு. ஸோ ஹீரோ வந்து இதை வந்து எப்படி ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.05 lakh to 1.25 lakhsக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 200cc பைக்கு ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இதுக்காக நிறைய கஸ்டமர்ஸ் பேஸ் இருக்காங்க. அதுவும் ஹீரோன்னும் போதே நிறைய பேர் போய் வாங்குவாங்க அதை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது எப்படி போகுது அப்படின்றது. இப்போது நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்க பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Aprilia RS 150. இது வந்து ஒரு 150cc பைக்கு. இதோட பவர்னு பார்க்கும்போது 18.08 PS அட் 10,000 RPM. அதே மாதிரி டார்க்னு வரும்போது 14.1 Nm ஆஃப் டார்க் அட் 7,500 RPM. ஸோ இந்த வண்டி பார்க்குறதுக்கு அப்படியே RS V4 அப்படியே ரெசம்பிள் பண்ணுது. ஸோ இதுவே கூட ஒரு காரணமாக இருக்குது நாங்கள் இந்த பைக்கை ஃபஸ்ட் ப்ளேஸில் க்ளோட் பண்ணதுக்கு. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் ப்ரைஸ் வந்து 1.3 to 1.5 lakhsக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. 150cc பைக்கு, அதுவும் ஒரு ஸ்போர்ட் எடிஷன் பைக்கு இந்த ப்ரைஸில் வருதுன்னும் போது இதுக்கான ரைவலரியான R15 வந்து ரொம்பவே டஃப்பாக காம்பீட் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் தாங்க நாங்கள் இந்த பைக்கை ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணதுக்கான ரீசன்ஸ். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பைக் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நாங்கள் சொல்லாமல் இருந்தால் அதுவும் என்னன்றதை கீழே சொல்லுங்கள். அதுக்கு நாங்கள் இன்னொரு வீடியோவில் பண்ண ட்ரை பண்ணுறோம். Until then, this is Jayendran signing off.